குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருந்தது. இது வலுப்பெற்று தமிழகம் ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு எட்டப்பட்டது. இது சனியன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்னும் வலுவிழந்தது. இது மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியை நோக்கி செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் டிசம்பர் 24, 25ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் டிசம்பர் 24 வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டது.